லக்கிக்கு இன்னைக்கு ஸ்கூலில் கரிக்குலம் எக்ஸ்போ 10:30 மேலே ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 9 o'clockலாம் அவங்களை ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள மார்னிங்கே கொண்டு போய் விட்டாச்சு. வீட்டில் கொஞ்சம் துணியெல்லாம் மடிக்காமல் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கியூட் கிளிப்பை ஹேர் பேண்டை லக்கிக்காக பெங்களூரில் வாங்கினேன். ஸோ ஓரளவுக்கு செட்டில் பண்ண கையோட இந்த சாக்லேட்டையும் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். வேலண்டைன் டேக்கு அல்லு எனக்கு இது வாங்கிட்டு வந்தா. லக்கி இல்லாத போது என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியுது. ஸோ சாப்பிட்ட கையோட ஸ்கூலுக்கு போயிட்டோம். ஸ்கூல் டைமில் அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றதான் ஒரு எக்ஸ்போ மாதிரி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை லக்கி இவ்வளோ பண்ணுவாங்கன்ட்டு. கலர்ஸ் மேட்சிங், அனிமல் மேட்சிங், ஸ்பூனிங், அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இல்லை ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ ஸ்கூல் டைம்ல அவங்க பண்றது எல்லாத்தையும் பக்காவது கலர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி கிளிப் குத்துறது, பிக் பால் ஸ்மால் பால் எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்றதெல்லாம் செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச கையோட அப்படியே நாங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்க போயிட்டோம். பக்கத்துல டெண்டர் கோகோனட் ஷாப்மே இருந்துச்சு. லக்கி அதை பார்த்துட்டு வேணும்னு கேட்டேன். ஆல்ரெடி லக்கிக்கு நைட் டைம் காஃப் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 2 days இந்த கோகோனட் வர குடிச்சிருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எனக்கு டெண்டர் கோகோனட் சுத்தமா ஒத்துக்காது, கோல்டு பிடிச்சிக்கும். அதனால அந்த கோகோனட் மட்டும் நான் சாப்பிட்டேன். லக்கியோட காஃப்க்கு ஏதாவது ரெமெடி இருந்தா ப்ளீஸ் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.